அதுனா வெறும் கூடுதே இருக்கும். என்னடா அது? கையில் ஆரப்போ ப்ரோ, நீ பக்கத்தில் உட்காராது ப்ரோ, நவுந்து போயிடு ப்ரோ, நீ சத்தியமா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச முட்டை அதை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடியே உடைக்கிது, அதில் ஒன்றுமே இருக்காது. அதுனா வெறும் கூடுதே இருக்கும். என்னடா அது? நீங்கள் கொண்டு உங்களுக்கு அது நல்லது செய்ய, நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுங்க. இப்போ என்கிட்ட கொஞ்சம் நிறைய கொடுங்க. அரிசி எதுவுமே இருக்காது. கெட்ட விஷயங்கள் எடுத்துரும் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியில் பார்க்கதே ஆம்பளை மாதிரி இருப்பாங்க. ஆனால் இதால் செய்ய முடியும். ஒரே நாள் 2 நாளில் கை காலை முடக்கி போட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணும். டிரைவர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இடுப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வலி ஏற்பட்டுருக்கு. அதனால் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. தலைகளாக தொங்க விட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணும். தப்பாக பண்ணுவாங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சிருக்க மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் நான் எவ்வளோ வந்து மணி ஏர்ன் பண்ணேன்னு உங்கள்கிட்ட காமிக்கணுமா? கொஞ்சம் இருங்க. கிட்டத்தட்ட 45,345 ரூபா வந்து நான் பிரணவ் சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பிரணவ் சாஃப்ட்வேருக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி இது எப்படிதான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். இதை பற்றி நான் ரொம்ப பேசாமல் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு செஞ்சே காமிக்கிறேன் வாங்க. ரைட் நவ் பிரணவ் சாஃப்ட்வேர் வந்து என் கையில் இருக்குது. ICS 7.07x மல்டிப்ளேயர் வந்து நான் சாஃப்ட்வேர் காமிக்குது. ஸோ என்னோட 2,700 ரூபா ரிஸ்க் பண்ணி ஆட்டோ கேஷ் அவுட் 5.35 வந்து நான் வைக்கிறேன். வாவ் சூப்பர். 14,545 ரூபா பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேங்க் பேலன்ஸ் ரைட் நவ். என்னோட ஃபர்ஸ்ட் வின்லேயே 14,545 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 8,000 ரூபாய் வச்சு 4.85x ஆட்டோ கேஷ் அவுட் வந்து பண்ண போகிறோம். சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 9.05x மல்டிப்ளேயர் காமிக்குது. வாவ் 38,800 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏர்ன் பண்ணிட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே சாஃப்ட்வேர் எவ்வளோ 100% அக்யூரஸாக காமிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்னால் நம்பவே முடியல எவ்வளோ ஈஸி அண்ட் குயிக்காக வெறும் 2 ரவுண்டில் என்னோட 2,800 ரூபாயை 45,345 ரூபாவா நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படா இந்த சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வழியை நானே சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டெலிகிராம் பேஜ் போங்க. டெலிகிராம் பேஜில் கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரணவ்ஸே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரை செட் பண்ணிவிடுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த டெலிகிராம் பேஜ் மூலியமாக பயனடைகிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக பயனடைங்க. கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதியிலேருந்து ஆன்மா வெளியே எடுத்து வந்து அடைச்சிருந்தோம். ஸோ அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மாக்களை வந்து குட்டிச்சாத்தானாவும் மாற்றலாம். இன்னொரு விஷயம் வந்து குரலின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம ஐயா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு குரலியை வந்து அடைச்சி வச்சுருக்காரு. அது வந்து நமக்காக அது என்னெல்லாம் பண்ணுன்றதை நமக்கு வந்து காட்டுறோம் அப்படி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நடந்த எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையவே நடந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தைரியத்தை வர வச்சு தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இங்கே நம்ம பண்ணி பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இந்த மாதிரி ஆத்மாவை குடுவையில் அடைச்சி இது பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை ஏற்கனவே நான் ஒரு சின்ன பையனோட ஆத்மாவை அடைச்சி அதை நான் குரலியாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு இது என்னென்ன பண்ணுது ஒன்றுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு குரலி வித்தைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய ஜாலங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி இதை வச்சு குறி சொல்லலாம். புதையில இருக்கிற இடங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். மூலிகைகள் கண்டுபிடிச்சிக்கலாம். காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம் அந்த குரலியை வச்சு. இதை வச்சு நல்ல விஷயங்கள் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயங்களும் பயன்படுத்தலாம். ஆனால் கெட்டது பயன்படுத்தினா அது நமக்கு தான் கேடு. அதனால் அந்த மாதிரி யாரும் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அந்த குரலை. சரிங்க. குரலி வித்துன்னு வடிவேல் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் கண்ணுக்கு நேராக பார்க்க போகிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே ஒரு மாறு இருக்குது இப்போ வரைக்குமே. நம்ம பிடிச்ச மாதிரியே அது மாதிரியே ஆல்ரெடி இது உள்ளே ஒன்று இருக்குன்னு தான் சொல்கிறேன்.
புரியுதா? தெரியுது. கடவுளை முடிச்சுட்டு கிளம்பணும். இருக்க பொரியல அப்படியே அள்ளி அது மேலே போட்டுங்க. நாங்கள் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு அது நல்லது செய்ய நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி இப்போ என்கிட்ட கொஞ்சம் நிறைய கொண்டு நிறையா கொடுங்க. சொல்லவே இல்லை அது மேலே போடுறேன். அதனால தாண்டா போடணும். சம்மந்தம் எல்லாம் அங்கே போடுற. இதனால தான் மாட்டிடுச்சு கிசீரலியில். இப்போ பார்த்தீங்கன்னா முழு முட்டை இதை வச்சிங்கன்னா அந்த கருவை அதை சாப்பிட்றோம். குரலி கோழி ரத்தமாக இருக்குண்ணா. அதில் முன்னாடி வச்சுருங்க. முன்னாடி வச்சுட்டுமா? இங்கே முன்னாடி இப்படி வச்சுருங்க. நல்லா அப்படி நேரம் நிமித்துங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முழு முட்டை தான். அது தெரியும். கையில் ரத்தம் ப்ரோ. நீ அப்படி போ ப்ரோ. நீ பக்கத்தில் உட்காராது ப்ரோ. நவுந்து போயிடு ப்ரோ. நீ சத்தியமா இந்த கோழி அறுத்ததோட ரத்தம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலலாம் அப்படியே ஒட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா அது நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட படையில் அதை ஏற்றுக்கிட்டு அதில் உள்ள கருவை அதை சாப்பிட்றோம். இதில் வெறும் கருவை மட்டும் சாப்பிடும். கருவை மட்டும் சாப்பிட்டோம். வெறும் கூடுதே இருக்கும். நீ உனக்கு பிடிச்சதுடா. எனக்கு இப்போ இனிமேல் பிடிக்காது ப்ரோ. பொருளினாலே அதுக்கு சரக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரக்கு ஃபுல்லாக அதுக்கு இது பண்ணுவாங்க. உங்கள் வேண்டுதல்லாம் சொல்லி வேண்டிக்கோங்க. அதை அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு அதை சாப்பிட்டு. ஆல்கஹால் ஊற்றுச்சுலையா? எல்லாத்துக்கும் போய் முறுத்தாது அண்ணா ப்ளீஸ்யா. ஓம் சர்வ குரலி சத்திகேஷ ஆசா விஷ ஆயி பய அரே குரலி தூளி மதுமதாயி வாயு சிவா ஓம் ரீம் க்ளீம் க்ரோம் திரிசூலி மாகாளி அகோர சண்டாளி எந்தன் தம்பன் தம்பன் உச்சான உச்சான ஆகசன ஆகசன மந்திரமூர்த்தி அணை வாவா. ஓம் சர்வ குரலி அகோர குரலி வாவா. வசப்படு என் வசப்படு சதா சர்வ காலமும் என் முன் நிற்க கடசுவாக என் சொற்படி நடக்கடசுவாக. ஓம் சிவாய நமக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சிடும். அப்படியே பூ போட்டு அதுக்கு தூவி விட்டுட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி போடுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். நீ எப்படியாச்சும் அனுப்பிச்சி விட்ரு. அது சேஃப் தான். நான் வேறு நான் சொல்லக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச முட்டை அதை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடியே உடைச்சிட்டு அதில் ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா வெறும் கூடுதே இருக்கும். என்னன்னா அது வெறும் கூடுதே இருக்கும். உள்ள கறி இருக்காது. அதை சாப்பிடும். குரலி அதை சாப்பிடும். நம்ம வச்ச கறி சிக்கன் 65 நம்ம போட்ட பொரி அதில் உள்ள அந்த தன்மையெல்லாம் அதை எடுத்துக்கிறோம். சரக்குனுடைய தன்மையை கையெல்லாம் நடுங்குதுண்ணா. என்னென்ன படையல் வச்சோமோ அதை ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறோம். கையெல்லாம் நடுங்குதுண்ணா. ஓடு மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி இதை கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணால் மனிதனுடைய ஆண்மையை கூட அதை எடுக்க முடியாது. அதை வச்சு ஆண்மையை கூட ஒரு மனுஷனோட ஆண்மையை எடுக்க முடியும், பறிக்க முடியும். பெரும்பாலும் இதை கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாரிசு இருக்காது, ஆண்மை இருக்காது. இப்போ வாரிசு எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணால். ஓகே, நல்லதுக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் குடும்ப தலைக்கு அந்த கருமான்றதா அவங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கும். காய்ஸ் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்குது எனக்கு. இப்போ இந்த குரலி வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம்னா எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? மற்றவங்கள இப்போ போட்டி பொறாமை அப்படிங்கிறதுனால அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி கைகால் விளங்காமல் பண்ணுறது, சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தான முறையில் பயன்படுத்துறது, அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கான பலனை கர்மா கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இதுவே அதை தண்டிச்சிடும். இப்போ இந்த குரலியால் வந்து உயிர் எடுக்க முடியுங்க? அதாவது இந்த குரலியால் உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. உடல் ரீதியாக நம்மளை முடக்கி போட்டுரும். கைகால் விளங்காமல் பண்ணோம், நடமாட முடியாது, படுத்த படுக்கையாக கிடப்போம், இல்லை வந்து நம்ம புத்தி பேதளிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்மளை மாற்றி விட்டுரும். அதை சரியான முறையில் கவனித்து நிவர்த்தி பண்ணலாம்னா கண்டிப்பாக அது உயிர் போகக்கூடிய. இந்த மாதிரிலாம் தேடி வராங்களாண்ணா? இந்த மாதிரி ஒருத்தர் கை கால் விளங்காமல் போனோம் அப்படிலாம் வந்து கேட்குறானுங்களா? அந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் இப்போ உடம்புல உள்ள குரலி சக்தியை
அகற்றிட்டு காளியை வச்சு அவங்களுக்கு நல்ல முறைப்படுத்தி இல்லைனா இப்போ ஒருத்தர் வந்து விளங்காம போகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இப்பெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல. நல்லதுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா அதை காசுக்கு ஆசைப்பட்டு நான் பண்ணால் அது திருப்பி என்னையே அடிச்சிடும். என் குடும்பத்துக்கு அதை பாதிப்பு. இப்போ புரியுது. இப்போ வந்து குரலியால் பாதிக்கப்பட்டு, அதாவது குரலியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றது வந்து அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வாரிசு எதுவுமே இருக்காது. ஓகே, கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். சுத்தமாக அவங்க வெளியில பார்க்கதே ஆம்பளை மாதிரி இருப்பாங்க தவிர இன்னும் செய்ய. ஆனா இதால செய்ய முடியும். ஆனா செஞ்சா நம்ம தலைமுறைக்கு அது பாவம். நம்ம இப்போ சில பேர் வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் வந்து குழந்தை வந்து உருவாக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பார்க்க முடியுது. அவங்கள 100ல் சில பேருக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி யாராவது குரலையை வச்சு கெட்டது பண்ணி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணியிருந்தா அதனுடைய சாபமாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடும். ஆனால் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் சொந்தக்காரவங்க அவங்களே அது பாதிக்கும். சேர்த்து அப்பா செய்கிற பாவம் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3 தலைமுறை வரையும் உங்களை பாதிக்கும். புரியுது. இப்போ வந்து இப்போ குரலி வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், குரலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காமெடிக்காக சொல்கிற வார்த்தைன்னு நினச்சி, ஏன்னா வடிவேல் ஒரு காமெடி சொல்லி குரலி வித்து, ஆனால் இதில் இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் இருக்குது. இது வந்து உயிரை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுன்றது இப்போ தான் புரியுது. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து குரலியை வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மற்ற இதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அது ஸ்லோ பாய்சன் மாதிரி மற்ற தெய்வங்களை வச்சு பண்ணுறது ஏவல் பண்ணுறது மெதுவாக தான் பாதிக்கும். இது அப்படி கிடையாது. ஒரே நாள் 2 நாளில் கை காலை முடக்கி போட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணும். அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ உங்களை தேடி வந்தால் நீங்கள் அதுக்கான வழிமுறை கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணி கொடுத்து உடம்பு. அந்த மாதிரி வந்தவங்க ஏதாவது ஒரு கேஸ் இருக்குமா? அந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்துட்டார். இடுப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வலி ஏற்பட்டுருக்கு. அதனால் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி சுடுகாட்டில் போய் ஏதோ இது பண்ணி உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதை நடக்க முடியாமல் உட்காந்தா அவ்வளோ சீக்கிரமாக கீழே உட்கார முடியாது. அந்த மாதிரி டக்குன்னு குனிஞ்சு நிமிந்து எதுவும் பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஏதோ பின்னாடி ஏதோ கட்டி இருக்க மாதிரி அந்த மாதிரி நடப்பார். அந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம காலையை வச்சு சரி பண்ணி அவங்களுக்கு அந்த குரலியோட பாதிப்பு வந்து நிவர்த்தி பண்ணி அவங்க சரி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இல்லை சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சுடுகாட்டில் போயிட்டு எதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. விளையாட்டுக்கு பண்ணுறது. ஏன்னா நாங்களுமே பண்ணியிருக்கோம். சுடுகாட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி பண்ணால் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? குரலி இப்போ எனக்குள்ளே வந்திருக்கு, என்ன ஒன்று தாக்கியிருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது உடம்புல இறங்கிச்சுங்களே கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு சுய நினைவு நீங்களாக இருக்க மாட்டீங்க. இப்போ அதிக அளவில் போதை தலைக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் சரக்கடிக்காமே அந்த மாதிரி ஆகிடுவீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு சுயநிலை இழந்து அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் குரலி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலையை ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள்லேயே சுத்தமாக உங்களை முடக்கி போடும். அதாவது அந்த ஆத்மா ஏவலை விட இது கொஞ்சம் ஆமாம், இது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். தலைகால் புரியாமல் நம்மளை நடக்க வச்சுக்கோம். அந்த மாதிரி பண்ணி கைஸ் வந்து இப்போ நாங்கள் வீடியோ பண்ணுறது பார்த்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சரி பர்சனலாக மெசேஜ்லேயும் சரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்து நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறன்ற மாதிரி நிறைய பேர் வந்து விளையாட்டாக சொல்கிறத வந்து நானே கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதம்லாம் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே ஆகாது. பிளாக் ஷேடோன்றது பார்த்திங்கன்னா வெறும் நாங்கள் 3 பேர் 4 பேருன்ற விஷயம் இல்லை. எங்களுக்கு பின்னாடி இப்போது ஐயா மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள் பின்னாடி இருக்கிறதுன்ற அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நாங்களே பிளாக் ஷேடோவில் எது நடந்தாலும் உடனுக்குடனே வந்து அதை நாங்கள் எங்களால் சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபர் ஜோனாகவே இருங்க. ஸோ இதை வந்து பார்த்து இது மூலியமாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உலகத்துலேயும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து வந்து நாங்கள் சொல்கிறோமே தவிர, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஸோ அப்படியே ட்ரை பண்ணால் என்ன ஆகுன்றதை எங்கள் வியூஸ் கண்டிப்பாக அது சரியான முறையில் நீங்கள் இது பூஜை பண்ணி அதை கோவப்படுத்துகிற மாதிரி வேறு எதுவும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உயிருக்கு. இப்போது இதையே பார்த்துட்டு எதாவது பண்ணுறேன்னு சொல்லி யாராவது பண்ணாங்கன்னா என்ன மாதிரி விஷயம் அவங்களுக்கு நடக்கும்? கண்டிப்பாக உயிருக்கு தலைகளாக தொங்க விட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ண தப்பாக பண்ணோம்னா இப்போ நம்மளே ஒருத்தவங்க பிடிக்காத ஏதாவது பண்ண அதை அடிப்போம்ல, அந்த மாதிரி கோவப்பட்டு அடிச்சிடும். அது அடிச்சாலும் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடும். ஆமாம், நம்ம சுயநிலையவே இழந்துருவோம். ஃபஸ்ட்டு சுயநிலை இழந்து புத்தி பேதளிச்சிடும் நமக்கு ஃபஸ்ட்டு. அந்த ஒரு நிலைமை. சாதாரண ஆத்மாக்கள் பேய் பிசாசுகள் அது பிடிச்சிருந்தா கூட நமக்கு உடனே அந்த சிம்டம்ஸ் தெரியாது. குரலை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும். உடனே நம்ம சுயநிலை இழந்து உடனே அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குரலியை வந்து நாங்கள் அடைக்கணும் அப்படின்னா அது எங்களால் முடியுமா? இல்லை, அது உங்களால் முடியாது. இப்போ இந்த மாதிரி குருமார்கள் நீங்கள் சந்தித்து அவங்கள்ட்ட இருந்து அந்த குரலையை வாங்கிட்டு போய் அதை உபாசனை பண்ணி நல்ல முறையில் நீங்கள் மக்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம்.
மற்ற உபாசனை மாதிரி இது கிடையாது. இதை உபாசனை பண்ணுறதுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல்லு விளக்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கணவன் மனைவி உடல் உறவு பண்ணிக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், சரக்கு அடிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆத்மானுங்கிறதுனால நீங்கள் குடும்பத்தில் என்னென்ன மாதிரிலாம் வாழ்வீங்களோ அந்த மாதிரிலாம் வாழ்ந்துக்கலாம். மற்ற உபாசனைகள் மாதிரி சுத்தபத்தமாக ஐயப்பன் கோயிலுக்கு மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அந்த மாதிரி இருந்து உபாசனை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தி அதன் மூலயமா உங்கள் பக்தியை செலுத்துறதுனால உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க இதன் மூலயமா ஜால வித்தைகள் பண்ணலாம், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணலாம். அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரீமாக அதோடைய சக்தி உங்களுக்கு நிறையா கொடுத்துருந்தா குறி சொல்லலாம். இதை வச்சு முக்காலமும் குறி சொல்லலாம். அந்த மாதிரியும் இதை நமக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வச்சு அதனால் வந்து தப்பான காரியமும் பண்ண முடியும் ஆனால் பண்ணக்கூடாது. பண்ண நம்ம குடும்பம் அழிஞ்சிடும். அதான் நம்ம சொந்த செலவில் சூனியம் வச்சிருக்குன்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இப்போது இது கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சு அந்த உபன்யாசம் பண்ணுறதுனால அந்த வீட்டுக்கு என்ன நன்மை? இதை வச்சு நீங்கள் பின்னாடி வரக்கூடிய எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கக்கூடியது அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். வீட்டில் எந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். இதை வச்சு பில்லி சூனியவளையும் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதாளத்துக்கு நிகரான சக்தி படைத்தது தான் குரலி. அதனால் இதை வச்சு நீங்கள் ஜால வித்தைகள் சித்தர்கள் செய்வாங்களே, சித்து வேலைகள், அதில் பாதி பார்த்திங்கன்னா குரலியை வச்சு தான் செய்வாங்க. ஏன்னா இது கேட்கவே புதுசாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் நான் கேள்விப்படுது ஒரு பூஜை ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டில் இல்லற வாழ்க்கை சரி, நான்வெஜ் தொடக்கூடாது அப்படின்னு சுத்தபத்தமாக இருந்து பூஜை பண்ணணுன்றது தான் கேள்விப்பட்டிருக்கு இத்தனை காலமாக. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன வேணால் நீங்கள் இருக்கிறபடி இருந்துக்கலாம், ஆனால் உனக்கான நன்மையை இதை செய்யும். இதுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை, இதுக்குன்னு ஸ்பெஷலாக இல்லை. இதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் சுத்தபத்தம் இல்லாமல் பூஜை பண்ணுறது அதுக்கு ஸ்பெஷல். அதுக்குள்ளே ஒரு வசியமையே இருக்குது. அது வந்து சண்டாளக்க அகோர முறையில் இது பண்ணுறது. அதை வச்சுட்டு ஆனால் நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. இது உபாசனை பண்ணும்போது நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் உள்ளே போகக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக தீட்டு அப்படிங்கிறதுனால அந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்றுக்காது. மேற்கொண்டு உங்களுக்கு தான் அது கெட்ட. இதை நம்ம வீட்டில் வச்சுருக்கப்போ இதை மட்டும் தான் நம்ம வழிபடணும், இதை மட்டும் தான் இது பண்ணணும். ஓகே. இப்போது வந்து இந்த குரலியை வந்து பார்த்திங்கன்னா வச்சு நன்மையான காரியங்களும் செய்யலாம், தீமையான காரியங்களும் செய்யலாம்னு சொன்னீங்க. இப்போ வந்து வீட்டில் வச்சுருக்கும்போது இதுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாச்சும் செஞ்சால் அது நமக்கு இதுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறோம். சுத்தமாக வீட்டை கூட்டி க்ளீன் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அது பிடிக்காது. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவார். காளி வழிபாடு கூட பண்ணலாம், அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் பண்ணவே கூடாது. ஆஞ்சநேயர், முருகர் ரெண்டும் பண்ணக்கூடாது. இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரலியால் பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு இப்போ குரலியால் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு மேலான சக்தியை வச்சு தான் இதை வந்து அடக்க முடியும். நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு பின்னாடி நிறைய தெய்வங்கள் துணை நிற்கும். விஷ்ணுமாய சாத்தான், கருப்பசாமி, காளி, இந்த மாதிரி நிறைய தெய்வங்களை எனக்கு வாக்கு கொடுத்துருக்கு. என் உடம்பு இந்த பூமியில் இருக்கும் தொட்டிக்கும் உனக்கு நான் துணை நிற்பேன், உன்னை காப்பாற்றி அப்படின்னு வாக்கு கொடுத்து. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதில் இறங்கலாம், இல்லாட்டினா அது இறங்காதீங்க. ஓகே. அப்படி மீறி இறங்கினா வந்து விளையாட்டு விபரீதத்தில் போய் முடிச்சிடுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ குரலியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் இது வரைக்கும் கேட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட வழிமுறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சுத்தபத்தமாக இருந்தால் தான் ஒரு வழிபாடே பண்ண முடியுன்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் அதை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஆனால் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சுருக்க மாதிரி தான் இது. ஆக்சுவலாக என்னோட கருத்து அது எப்படி வேணால் மாறலாம். அதனால் கைஸ் நான் டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், இது விளையாட்டு கிடையாது. இந்த மாதிரி எதுவும் ட்ரைவும் பண்ணுறாதீங்க. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி. நான் சொன்ன சாஃப்ட்வேரை மறந்துடாதீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பிரணவ் சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீயாகவே பெறுங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாவே 100% வந்து அக்யூரன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக தான் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நவ் இட்ஸ் யுவர் சான்ஸ் டு ட்ரை இட் அவுட்.